இங்க ஒரு பையன் கிளாஸ்க்குள்ள போலாம்னு பாக்குறான். அப்ப பிரின்சிபல் அவனை கூப்பிட்டு ஃபீஸ் கட்டாம எதுக்கு கிளாஸ்க்குள்ள போற? எல்லாரும் அவரவர் தகுதிக்கேத்த மாதிரி தான் படிக்கணும். என் பையன் கூட ஃபாரின்ல படிக்க ஆசைப்பட்டான். பட் எனக்கு வசதி இல்லாததால இந்த காலேஜ் அவனை சேர்த்திருக்கேன். இன்னைக்கு உங்க கிளாஸ்ல டிராயிங் காம்படிஷன் வின் பண்ணவங்களுக்கு 10,000 கிடைக்கும். ஃபீஸ் கட்டலனா இந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? இன்னும் 3 நாள்ல ஃபீஸ கட்டுன்னு திட்டி அனுப்புறாரு. அப்புறம் இவன் கிளாஸ்ல உள்ள எல்லாரும் டிராயிங் காம்படிஷனுக்காக ரெடி ஆகுறாங்க. அந்த பிரின்சிபலோட பையனும் இதே கிளாஸ்ல தான் இருக்கான். அப்ப சார் ஒரு பிச்சைக்காரனை அங்க கூட்டிட்டு வர்றாரு. இந்த பிச்சைக்காரனை தான் நீங்க வரையணும், உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் இருக்குன்னு சார் சொல்றாரு. உடனே எல்லாரும் அவரை வரைய ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பார்த்தா பிச்சைக்காரனா வந்தவர் ரோட்ல சாக் பீஸ வச்சு வரைஞ்சு கலர் கலர் பொடிய தூவி அழகா கடவுளோட படத்தை வரைகிறாரு. அப்போ அவரோட பையன் அங்க வர்றான். இவர் இங்க எதுக்கு வந்தேன்னு திட்ட, அவனோ பஸ்ஸுக்கு காசு இல்ல அதான் வந்தேன்னு சொல்றான். இவர் அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இனி இந்த இடத்துக்கு வராதன்னு சொல்லி திட்டி அவனை அனுப்புறாரு. அப்பவே காலேஜ் ஃபீஸ் இன்னும் கட்டல, இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு போறான். இவர் எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு தெரியாம டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க காலேஜ்ல இருந்து ஒருத்தர் வந்து டீ கடைக்காரர் கிட்ட இங்க பிச்சைக்காரன் யாராவது இருக்காங்களா, 3 மணி நேரம் சும்மா உட்கார்ந்தா 2000 ரூபாய் தர்றேன்னு சொல்றாரு. டீ கடைக்காரரும் எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்றாரு. இவங்க பேசுனது எல்லாத்தையுமே அப்பா கேட்டுட்டு இருக்காரு. காலேஜ்ல இருந்து வந்தவர் வண்டியில கிளம்பலாம்னு போக அப்போ ஒருத்தர் கை நீட்டி பிச்சை கேட்கிறாரு. பார்த்தா அப்பா தான் பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் கிழிச்சு 2000 ரூபாய் வாங்கினா பையனோட காலேஜ் ஃபீஸை கட்டலாம்னு இப்படி வேஷம் போட்டிருக்காரு. அவங்களோ இவர் பையன் படிக்கிற காலேஜுக்கே கூட்டிட்டு போய் அவன் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. இவருக்கு இங்கதான் கூட்டிட்டு வருவாங்கன்னு தெரியவே தெரியாது. இவர் ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க பையனும் அழுதுகிட்டே அவரை வரைகிறான். எல்லாரும் வரைஞ்சு முடிச்சதும் சார் அப்பாவை கூப்பிட்டு இதுல எந்த படம் உங்கள மாதிரியே இருக்குன்னு செலக்ட் பண்ண சொல்றாரு. அப்பாவும் ஒவ்வொரு படத்தையா பாக்குறாரு. அதுல ஒரு படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதும் இது நல்லா இருக்குன்னு சார் கிட்ட எடுத்து கொடுக்கறாரு. சாருக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சு போய் அந்த படத்துக்கே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறாங்க. பார்த்தா அதை வரைஞ்சது அவரோட பையன் தான். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. இவன் வின் பண்ணதுக்காக எல்லாரும் கைதட்டிட்டு இருக்காங்க. அவனும் அப்பாவை பார்த்து அழுதுட்டே தான் இருக்கான். அப்ப பிரின்சிபலோட பையன் ரோட்ல பிச்சை எடுக்கிறவன் சொன்ன படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருக்கீங்க, அவனுக்கு டிராயிங்க பத்தி என்ன தெரியும்னு சொல்லி சார் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு அவரோட பையன் அந்த இடத்தை விட்டு ஓரமா போய் ரொம்ப அழுகுறான். சாரும் பிரின்சிபலோட பையனை சமாதானம் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப மத்த பசங்க எல்லாம் அப்பாவை சுத்தி நிக்கிறாங்க. சாரும் கிட்ட போய் என்னன்னு பாக்குறாரு.